Hi students, the third MCQ in ray optics. When a biconvex lens of glass having refractive index 1.47 is dipped in a liquid, it acts as a plain sheet of glass. So this implies that the liquid must have a refractive index. How much is the question? Understand that? So now you understand the situation. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குப்பா, பைகான்வெக்ஸ் லென்ஸ், அதுக்கு ரெண்டு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. R1 is a radius of curvature of the first surface, R2 is a radius of curvature of the second surface. இப்போ அது இப்போ நம்ம லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்றோம் இல்லையா, அப்ப இப்போ லைட் எந்த மீடியத்துல இருந்து எந்த மீடியத்துக்கு டிராவல் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீடியம் லிக்விட், செகண்ட் மீடியம் கிளாஸ். அப்போ refractive index of the first medium is equal to n of the liquid. Understand? Liquid. And refractive index of the second medium is n for glass. Refractive index for glass நம்ம ng அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைட் இப்போ லிக்விட்ல இருந்து கிளாஸுக்கு டிராவல் பண்ணுது. புரியுதா? இப்போ நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்போ அதுல இப்போ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் இருக்கு இல்லையா, இப்போ அது இட் இஸ் given by 1 by f is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. இது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இப்ப என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, இந்த லென்ஸை நம்ம லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ண உடனே அது எப்படி பிஹேவ் பண்ணுதான், பிளேன் ஷீட் ஆஃப் கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது இல்லையா. அது ஏர்ல வைக்கும் போது லென்ஸா பிஹேவ் பண்ணுது, அந்த லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ண உடனே எப்படி பிஹேவ் பண்ணுது, பிளேன் ஷீட் ஆஃப் கிளாஸ். அப்ப ஃபார் பிளேன் ஷீட் ஆஃப் கிளாஸ் focal length f is equal to infinity. Radius of curvature and focal length ரெண்டுமே plane sheet of glass க்கு infinity நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். அப்போ லெஃப்ட் சைடு என்ன வரும், 1 by infinity is equal to n2 minus 1, okay, or n2 by n1 minus 1, okay, into 1 by r1 minus 1 by r2. இப்போ 1 by infinity-ங்கிறது 0 தானப்பா, 0 தானே. அப்போ this is a 0. So 0 is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. அப்படின்னா என்ன அர்த்தம், we can take n2 by n1 minus 1 is also equal to 0 இல்லையா. அப்போ n2 க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். செகண்ட் மீடியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, n2 க்கு பதிலா n கிளாஸ் ன்னு போட்டுக்கலாம், n1 க்கு பதிலா n லிக்விட் ன்னு போட்டுக்கலாம். அப்போ this is -1 is equal to 0. அப்ப n2 by n1 is equal to 1 or n2 is equal to n1. ஓகேவா? இப்போ இந்த n2 by n1 minus 1 is equal to 0 எடுத்ததுனால n2 by n1 is equal to the minus 1 right side போய் 1 ன்னு ஆயிரும். அப்ப n2 is equal to n1 ன்னு வந்துரும். Therefore, okay, therefore second medium n glass is equal to what, n liquid ன்னு வந்துருது. அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, then the liquid must have a refractive index, liquid must have a refractive index equal to that of glass ன்னு வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் நமக்கு, ஆப்ஷன் D is correct. ஓகேவா? அப்ப therefore option D is the correct answer. Okay, I hope you must have understood.